சுகமே சொல்க. வணக்கம் நண்பர்களே! நான் உங்க எம்ஆர்சி பேசுறேன். இந்த வீடியோல வந்து சகுனத்த பத்தி பார்க்க போறோம். சகுனத்தில வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவற தான் நான் சொல்லப் போறேன். அதாவது நெறைய பேர் வந்து விதவை பெண்கள் வந்து வெளிய கிளம்பும்போது வந்துட்டா அபசகுனம், பிரச்சனை வந்துரும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அவங்களால எந்த பிரச்சனையும் வரவும் வராது. காரிய தடையும் ஏற்படாது. இதுதான் உண்ம. இத நீங்க எத்தன பேர் புரிஞ்சுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நெறைய பேர் வந்து இந்த மாரி தப்பு பண்றாங்க. விதவை பெண்கள் வந்து எதிர்ல வந்துட்டாங்க அப்படின்னா, அந்த காரியம் இதாயிடும்னு சொல்லிட்டு, அவங்கள கேவலமா பார்க்குறதும், அதுக்கப்புறம் வந்து ஆ இவங்களால தான் சக்சஸ் இல்லாம போச்சுன்றது, இப்படிலாம் வந்து சொல்லி ஒருத்தர வந்து மனநிலைய வந்து மனத வந்து பாதிக்க செய்றாங்க. அவங்க மனச வந்து நோகடிக்கிறாங்க. இதெல்லாம் மிகப்பெரிய தவறு. அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. சகுனத்தில வந்து எந்த மனிதர்கள் யார் எப்படி வேணாலும் வரலாம். உங்களுடைய நேரம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, உங்க தசாபுதிகள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா, நீங்க யார பார்த்தாலும் உங்க வாழ்க்கை முன்னேறும். புரியுதுங்களா? இதில வந்து இவங்க, அவங்கன்னு சொல்ல வேண்டியதில்ல. அதுலயும் இவங்கள பார்த்துட்டு போறதுனால வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன். ஐயா ஜி.கே. கோபாலகிருஷ்ணன் ஐயா கூட சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல. இந்த மாரி விதவை பெண்கள் குறுக்க வந்துட்டாங்க, எதிர்ல வந்துட்டாங்க கிளம்பும்போது அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்ட ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருந்தாரு. அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்படி வந்தாலும் அவங்களால எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? இதுதான் வந்து சகுனத்தில நம்ம பண்ணக்கூடிய தவறுகள். அதனால வந்து நீங்க இந்த மாரி விஷயத்த வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா, ஒருத்தருடைய மனதை நோகடிப்பது வந்து மிகப்பெரிய தவறு. அதிலயும் அவர்களுடைய கர்மா அவங்களுக்கு அந்த மாரி ஆயிடுச்சு. ஆனா, அத வச்சு நம்ப வந்து தவறுதலா பேசுறதோ, இவங்களால தான் இப்படி நடந்துச்சுன்னு சொல்றதுன்றது முட்டாள்தனமான ஒரு விஷயம். இது சகுனத்தில வந்து சகுனம் வந்து 100% பலன் குடுக்காதுங்க. ஓப்பனா சொல்றேன். சகுனம் வந்து 100% பலன் குடுக்காது. சகுனம் வந்து நீங்களா பார்த்து போறது. சரி, இப்ப நீங்க வந்து ஒரு டெம்பரரியா ஒரு ஆள ரெடி பண்ணி, பூக்கொடியோட வந்தா நடந்துரும்னு அர்த்தமா? அப்பல்லாம் கிடையாது. நிமித்தம்ன்றது வந்து தற்செயலா பிரபஞ்சமே கொடுக்கக்கூடியது நிமித்தம். நிமித்தம் பாருங்க. ஆனா வந்து சகுனத்த வந்து அதிகமா பார்த்து இது பண்ணாதீங்க. சகுனத்தில வந்து 100% கிடையாது சகுனம். சில சகுனங்கள் வேணுனா ஒத்து போகலாம். ஆனா நெறைய சகுனங்கள் வந்து கரெக்ட்டா அக்யூரேட்டா இருக்காது. ஆனா நிமித்தம் அக்யூரேட்டான விஷயமா இருக்கும். அதனால வந்து இந்த மாரி விதவை பெண்கள் எதிர்ல வராங்க அப்டின்னா, அவங்கள நீங்க வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் தவறா பார்க்காதீங்க, தவறா பேசாதீங்க. இது வந்து இறைவனுக்கே பிடிக்காது. அதனால வந்து இந்த சகுனத்தில வந்து இந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிடுங்க. இவங்கள பார்க்கறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. உங்க காரியம் வெற்றி அடையாமலும் போகலாமே தவிர, ஆனா அவங்களால நீங்க நஷ்டம் அடைஞ்சுட்டீங்க. இவங்கள பார்த்துட்டு போய் நஷ்டம் அடைஞ்சுட்டேன்ற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது.